பேங்க்ல லோன் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா அவங்க பார்க்குற ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய இன்கம் எப்படி இருக்கும் அண்ட் உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் டாப் ஷேப்ல இருந்துச்சுன்னா லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று குறைவா இருக்கு, சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு, இல்ல உங்களுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா லோன் வாங்குறது ப்ராசஸ் வந்து அவ்வளவு ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கும் போது ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. உங்களுக்கு நிறைய இடங்கள்ல லோன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லோ இன்கம், அதாவது லோ சேலரி இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு லோன் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ப்ரொவைட் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த லோன் அமௌண்ட் வந்து வழக்கமாக நல்ல சேலரி வாங்குறவங்கள விட குறைவாக தான் வந்து உங்களுக்கு மதிப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வரக்கூடிய அந்த சேலரியிலேருந்து நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டாக வந்து 80% வரைக்கும் எடுத்தால் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி தான் லோன் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஹோம் லோனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், அதாவது வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷனல் லோன், எல்லா லோன்ஸ்க்குமே இந்த ரெண்டு விஷயங்கள் லைக் சிபில் ஸ்கோர் அண்ட் உங்களுடைய இன்கம், இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லையுமே கூட சில பேங்க்ஸ்ல ஒருத்தருடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தும் ஒருத்தருடைய சேலரியை பொறுத்தும் கொஞ்சம் முன்ன பின்ன ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய சேலரி டாப் ஷேப்ல இல்லை, எனக்கு வந்து ரொம்ப அதிகமான சேலரி கிடையாது, என்னோட வருமானம் குறைவு தான், ஆனாலும் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த விதமான அதிகமான டாக்குமெண்டேஷன் இல்லாம இழுத்தடிக்காம எனக்கு வந்து ஸ்மூதா லோன் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லோ சேலரி இருக்கிறவங்க கூட லோன் எடுத்துக்கிற மாதிரி சில பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் லிஸ்ட் என்ன, அவங்க கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் ரேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்ல ஐசிஐசிஐ பேங்க். உங்களுடைய சேலரி per month வந்து 30,000 இருக்கு அப்படிங்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து, அதாவது ஸ்டார்டிங் சேலரியில இருந்தே உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கப்படும். ஸோ உங்களுடைய மாத வருமானம் 30,000 ரூபாயா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமமா 50 lakhs வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனை ரீபே பண்றதுக்கான மேக்ஸிமம் டென்யூர் ஆல்சோ 6 years இருக்கும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10.85% இருக்கும். ஸோ லோன் டென்யூர் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், பட் உங்களுடைய இன்கம் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல செகண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். மினிமம் 25,000 உங்களுக்கு மந்த்லி இன்கம் இருந்தாலே உங்களுக்கு 40 lakhs வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இதோட ரீபே டென்யூரம் வந்து 6 years நீங்க வந்து வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10.85%ல இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப துல்லியமா இருக்காது. இது வந்து உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்ன பின்ன மாறுபடும். லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது பேங்க் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். இவங்களும் 25,000 மினிமம் மந்த்லி சேலரி இருக்கிறவங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கோட்டாக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 40 lakhs வரைக்கும் லோன் நீங்க எடுத்துக்கலாம். 6 months வந்து டென்யூர் ரீபே பண்றதுக்கான டென்யூர் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது 10.99% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது ஃபார் த சேம் அமௌண்ட். பட் இதுல வந்து சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பெட்டரா இல்ல கோட்டாக் மஹிந்திரா பெட்டரா, எந்த பேங்க் கூட உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்ல அக்கௌண்ட் இருக்கு, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, இல்ல யார் வந்து கம்மி டாக்குமெண்டேஷன் கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கு. இவங்க வந்து மினிமம் 25,000 சேலரி உங்களுக்கு வருது அப்படின்னாலே மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ரீபே டென்யூரம் வந்து 6 years தான். ஆனா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கும் கோட்டாக் மஹிந்திராக்கும் நடுவால வந்து ஒரு 10.49% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இன்கம் வந்து 25,000 தான் இருக்கு, ஆனா எனக்கு லோன் வந்து 50,000 வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆஃபரை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது எஸ்பிஐ. மினிமம் சேலரி உங்களுக்கு 11,000 வருது அப்படின்னாலே நீங்க 50 lakhs வரைக்கும் லோன் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் எஸ்பிஐல இருக்கு. அண்ட் இந்த லோனையும் ரீபே பண்ற டென்யூர் வந்து 6 years தான். பட் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். நம்ம இப்ப வரைக்கும் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகம். சேலரி கம்மியா இருக்கனால அவங்க அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 11.49% வருது. ஸோ உங்களுடைய பேங்க்ல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரான்ச்ல விசாரிச்சு பாத்தீங்கன்னா துல்லியமான அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் 15,000 மினிமம் உங்களுக்கு சேலரி வருது அப்படின்னாலே உங்களுக்கு 50 lakhs வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. இதோட ரீபே டென்யூரம் வந்து பாத்தீங்கன்னா 6 years. பட் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகம், அதாவது 11.49% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. ஸோ ஆனா வந்து சேலரி கம்மியா இருக்கிறது இருந்தாலும் அந்த 50 lakhs அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா பேர் பண்ண முடியும். ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். மினிமம் உங்களுக்கு 11,000 சேலரி வருது. லோன் அமௌண்ட் வந்து ஒரு 10 lakhs கிடைச்சா போதும், அதாவது பெரிய தொகை வேணாம், 40 lakhs 50 lakhs அந்த மாதிரி எனக்கு பெரிய தொகை வேணாம், ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆக்சிஸ் பேங்கோட லோன் ஆஃபரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மாத வருமானம் 15,000 இருக்கணும். இதை ரீபே பண்றதுக்கான டென்யூர் 5 years, அதாவது 10 lakhsக்கு 5 years ரீபே பண்ற டென்யூர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆஃபர் தான். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 11.25%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லா பேங்க்ஸ்லையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பின் பாயிண்ட் பண்ணி துல்லியமாக சொல்ல முடியாது. நான் சொன்ன அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்களுடைய பிரான்ச்ல வந்து அது கண்டிப்பாக மாறுபடும். அவங்க வந்து சிஸ்டம்ல அவங்க ஃபீட் பண்ணும்போது ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து உங்களுடைய சிபில் ஸ்கோரும் வந்து இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். உங்களுடைய சேலரி மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோரும் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதை பொறுத்தும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்ல வந்து அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும். அதை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேங்க்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன அந்த ரேஞ்சில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அமையும். ஸோ இந்த லோன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி பர்சனல் லோன் எடுக்கிறதுக்குலாம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். கடந்த 6 மாசமாவது குறைஞ்சபட்சம் ஒரு சேம் கம்பெனியில் சேம் ஒரு எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும். அது வந்து உங்களுக்கு என்ன விதமான ஜாபாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேம் எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 3 to 6 மாதம் உங்களுக்கு சேலரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக கிரெடிட் ஆயிருக்கணும். இதை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் லோன் வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, அதனால இந்த விஷயத்தை கண்டிப்பாக கராராக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்றது கண்டிப்பாக பார்ப்பாங்க. சிபில் ஸ்கோர் குறைஞ்சபட்சம் 650 இருந்துச்சு அப்படின்னா தான் இப்போ நான் சொன்ன இந்த லோன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக வந்து ப்ராசஸ் ஆகும். எனக்கு 650 விட கம்மியாக தான் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, ஆனாலும் எனக்கு லோன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து போய் பேசி பார்க்கலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு அந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் லோன்ஸ்லாம் ஈஸியாக ப்ராசஸ் ஆகணும், எனக்கு வந்து வருமானம் கம்மியாக தான் இருக்குது, இல்லை கிரெடிட் ஸ்கோர் அவ்வளோ சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா கிரெடிட் ஸ்கோரை ஃபர்ஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஸ்கோரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, அதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பிரத்யேகமாக 2 வீடியோஸ் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக இன்னும் நான் அடுத்த வாரம் எனக்கு லோன் வேணும் அப்படிங்கும்போது இந்த வாரத்தில் போய் நீங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றி வைக்க முடியாது. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் லைக் 3 to 6 months ஆர் ஈவன் 1 year வந்து நீங்கள் உங்களுடைய கரெக்டாக சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த கிரெடிட் ஸ்கோரை நல்ல முறையில் பில்டப் பண்ணணும். பில்டப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை நல்ல லெவலில் மெயின்டைனும் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற டிப்ஸ் வந்து அந்த வீடியோஸில் இருக்குது. வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, கோ அப்ளிகேட்டாக லோன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அண்ட் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது வருமானமோ கிரெடிட் ஸ்கோரோ நல்லா இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் கூட சேர்ந்து கோ அப்ளிகேட்டாக அந்த லோனை வந்து அப்ளை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும். ஸோ அந்த பர்சன் ஒத்துக்கணும். அந்த பர்சன் ஒத்துக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது ஃபேமிலி வைஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் வைஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் கூட சேர்ந்து கோ அப்ளிகேட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் தான் நம்ம இந்த லோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நான் லோன் ரீபே பண்ணுற டென்யூரை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இஎம்ஐ சுமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து லோன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லோன் பண தேவை இருக்குது, ஆனால் எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இஎம்ஐ டென்யூரை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க, இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணத்தான் செய்வாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால லோன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, இல்லை ப்ராசஸிங் வந்து ஏதாவது நிறைய கேள்விகள் கேட்டு இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்ஸ்க்கான ப்ரூஃப்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது இப்போ ஏதாவது ஒரு வாடகை வருது, ஏதாவது ஒரு சொத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருது, இல்லை வேற ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் செய்றீங்க அதுலேருந்து இன்கம் வருது அப்படின்னா இந்த பாருங்க எனக்கு இந்த மாதிரி வருது, இது வந்து அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்சனல் லோன்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பேங்க்ஸில் உங்களுக்கு அவசர தேவை இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ்லாம் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.